சரிங்க சார், சரிங்க சார். அப்போ நம்ம டிஎம்ஏ கலெக்டர்கிட்ட பேசிட்டாருங்க. சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி, வாங்கிக்கிறேங்க சார், வாங்கிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நேற்று கலெக்டரேட் மீட்டிங்கில் பேசிட்டாங்களாங்க சார். சரி. அவங்க சப்போர்ட் நம்ம கேட்கும்போது தர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ நான் வீடியோ எடுக்கக்கூடாது. நான் இல்லை, உங்கள்கிட்ட நான் சண்டை போடுறதுக்கு வரல. இல்லை நான் இந்த வெளியில இல்லை நான் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ லைவ் போட்டா நான் வந்துட்டு இதை வெளியில இருந்து எடுத்துக்கிட்டு எவ்வளோ மூட்டைகள் இருக்கு அங்கே போய் எடுத்தா இங்கே எடுக்கக்கூடாதுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குண்டான விஷயத்தை நான் பண்ணிட்டு போயிட்டேன். ஓகே, வணக்கம். நான் உங்கள் நெல்லிக்குப்பம் தமிழ்மாறன். இப்போ வந்து நெல்லிக்குப்பம் நகரத்தில் இருக்கிற ஐநா கோயிலுக்கு எதிர்க்க இருக்கிற நெல் கொள்முதல் நிலையம். இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு 10,000 மூட்டைகள் நெல் மூட்டைகள் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருப்பில் இருக்கு. அவங்ககிட்ட வந்துட்டு நான் தாழ்வாக கேட்குறேன். என்ன கேட்குறேனாக்கா, சார் இதை வந்துட்டு எடுக்கணும், தினமலரில் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னும் போது அதுக்கே வந்துட்டு நான் வந்துட்டு நீல்கிரிஸ் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற அங்கே போயிட்டு எடுத்து அங்கே யாரும் எந்த தடை பண்ணலை. இங்கே வந்துட்டு 60 ரூபா ஒரு மூட்டைக்கு வாங்குறதா ராமானுஜன்றவர் 60 ரூபா இங்கே ஒரு மூட்டைக்கு வாங்குறாரு விவசாயின்ற போர்வையில். அதை வந்துட்டு ஆதாரபூர்வமாக எனக்கு தெரிஞ்சது கலெக்டருடைய பர்மிஷனோட, கலெக்டர் பர்மிஷனை நேரடியாக கொடுக்கல தவிர ஐயா நாங்கள் போகிறேன் ஏன்னு சொல்லிட்டு வந்தேன். பாருங்க 10,000 மூட்டைகள் தேங்கி இருக்கீங்க. அதே போல் விவசாயிகள் நேரடியாக வந்துட்டு யாருமே பண்ணலை. அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இந்த விஷயத்துக்கு வந்துட்டு மரியாதைக்குரிய முதலமைச்சர் கவனத்துக்கு இது போகணுன்னு தான் இந்த எந்த இடம்ன்றது உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. அவங்ககிட்ட பர்மிஷனோட தான் கேட்டேன். அவங்ககிட்ட நான் வந்துட்டு சண்டை போடவோ ஒரு இது பண்ணவோ வரல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசினாங்க, அப்பயும் ராமானுஜன் சார் தான் சொன்னாங்க. அவர் தான் விவசாயின்ற பேரில் ஒரு 3 பிளாட்டையும் அபகரித்து வச்சுக்கிட்டு ஒரு நெல் மூட்டைக்கு 60 ரூபா வாங்கிட்டு இருக்கார். இதை பாருங்க, இது நெல்லிக்குப்பம் கடலூர்லேருந்து வண்டுட்டி போகக்கூடிய ரோடு ஐநா கோயில். இது இங்கே உள்ள நெல் கொள்முதல் நிலையம் இருக்கு. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கு. அதில் நேரடியாக விவசாயிகள் யாரும் வந்துட்டு நெல்லை வந்துட்டு கொள்முதல் பண்ணல. இதில் வந்து இடைத்தரகர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு மழை பெஞ்சினாக்கா இந்த 10,000 நெல் மூட்டைகளில் வந்துட்டு எத்தனாயிரம் மூட்டைகள் வீணாகும். அதுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. இது மரியாதைக்குரிய முதலமைச்சர் கவனத்துக்கு போகணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நான் வந்துட்டு எதிர்கட்சி கூட இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு அதிமுகவுடைய மாவட்ட பிரதிநிதியாக 10 ஆண்டு காலம் கைலாசநாதர் கோயிலுடைய பழைய 7வது வார்டு இப்போதைய 5வது வார்டினுடைய மக்கள் பிரதிநிதி, சுயேட்சையாக மக்களுடைய ஆதரவோட வெற்றி பெற்ற நபர். நான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்கிறது எனக்கு வந்துட்டு ஆத்மாத்மான என்னுடைய மனநிலை. அப்படின்னும் போது அதில் எடுக்க விடலை. அவங்க அங்கே போய் எடுத்ததில் வந்துட்டு 10,000, அதே மாதிரி இங்கேயும் 10,000 மூட்டை இருக்குது. ஒரு மழை பெஞ்சதுன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. இதில் ஒரு நெல் மூட்டைக்கும் 60 ரூபா லஞ்சம் வாங்கிறது உறுதியான உண்மை. இதை விவசாயின்ற போர்வையில் பல கோணத்தில் வந்துட்டு ஏமாற்ற வேலை செய்திருக்காங்க. இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணுன்றது தான். அது கூட கலெக்டர், இப்போ இருக்கிற கலெக்டர் வந்துட்டு எந்த விஷயத்தை வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயத்த சொன்னால் சரியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்குற கலெக்டருக்கையும் நான் அந்த மாதிரி போக போகிறேன் ஐயா, தினமலர் நாளில் அந்த மாதிரி செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த இடத்துல தான் பாருங்க, ஐநா கோயில், வண்டூட்டி, கடலூர் ரோடு. இதில் விவசாயத்தை வச்சு இங்கே பிழைக்குன்னு நினைக்கிற இந்த புல்லுருவிகளுக்கு எனக்கு ஏன்னாக்கா, நான் மாற்று கட்சி, என் பிள்ளைக்கு எனக்குமே வீட்டுக்குள்ளே போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா என் பிள்ளை வந்துட்டு எப்பா உன்னுடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எப்படி உண்மையாக வாடுறேன்னா அதே மாதிரி வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சரியாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற இந்த முதலமைச்சருக்கு இந்த கவனம் போகணும். நெல்மணிகளை பாதுகாக்கணும், அதுக்கு உண்டான விஷயம் இல்லை. அதில் வந்துட்டு நான் ஒரு அதிமுக காரனா பழையதாக இருந்தாலும் கூட அதுக்கு வந்துட்டு எம்ஆர்கேவை எதிர்த்து அந்த நெல்மணிகள் வீணாகும் போது தேர்தலுக்கு முன்பாக என்னுடைய என்ன எப்படி சொல்ல யூடியூப் சேனல்லையே வந்துட்டு அந்த ஒரு இதுவே போட்டிருக்கேன். அதை மறுபடியும் இந்த முகநூலில் மறுபடியும் நான் பகிர்றேன். இந்த அநியாயத்தை யார் கேட்கறது? நீங்கள் யாராவது வந்து கேளுங்க, நான் ஒதுங்கி போய்ட்றேன். புரிஞ்சுக்குங்க.
அங்கே ஒரு 10,000 மூட்டை, இங்கே ஒரு 10,000 மூட்டை நெல்லிக்குப்பத்தில் மட்டுமே இன்னும் எத்தனாயிரம் மூட்டை எங்கெங்கே தேங்கி கிடக்குன்னு தெரியல. இதுக்கு விவசாயின்ற போர்வையில் நல்ல விவசாயிகள்லாம் வந்துட்டு அவங்க உழைக்கிறதோட வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. விவசாயின்ற போர்வையில் அது சங்கத்தை தலைவர் சொல்லிக்கிட்டு எத்தனையோ பேர் ஏமாற்றிக்கிட்டு ஒரு மூட்டைக்கு 60 ரூபா, ஒரு மூட்டைக்கு 60 ரூபான்னா இந்த எங்கேயோ மாதம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலை வருது. அதை நிரூபிக்க நான் தயார். இது உண்மையை உங்ககிட்ட உரைக்கிறேன். லைவாக என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், என்னுடைய முகநூலில் இன்னும் பல ஆதாரங்கள் நான் வெளியிடுறேன். இதை பார்த்துங்க. பண்ருட்டி ரோடு, கடலூர். நன்றி, வணக்கம். ஓ நம சிவாய். நெல்லிக்குப்பம் தமிழ் மார்க்.